والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது தொடர் வகுப்பினூடாக நாங்கள் எம்மை அண்மித்துவிட்ட ரமதான் மாதத்தை ஒட்டிய அதன் சிறப்புகள், அதன் சட்டதிட்டங்கள், அதன் ஒழுங்குகள், அதே நேரத்தில் அதன் சுன்னாக்கள் என்ற அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஹதீஸுகளின் தொடரை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இதுவரைக்கும் சில தலைப்புகள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு ஃபதாயில் கியாம் அல்-லைல், கியாமுல் லைலுடைய சிறப்புகள். அப்போ கியாமுல் லைலுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் அதுக்கு முன்னால் பார்த்த தலைப்பு என்னது? ரமதானில் நோன்பு நோட்பதின் சிறப்புகள் பார்த்துருக்கிறோம். அதே போன்று ரமதான் மாதத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி இரண்டு முக்கியமான தலைப்புகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரி, அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃபதாயில் கியாமுல் லைல், கியாமுல் லைலுடைய சிறப்பு. கியாமுல் லைல்னா என்னது? இரவு தொழுகை, அப்படி தானே? இரவு தொழுகையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வரக்கூடிய சில ஹதீஸுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இரவு தொழுகை என்பது மிக முக்கியமான வணக்கங்கள் ஒன்று. அல்லாஹு தாலா திருமறையில் கூட இந்த இரவு தொழுகையை விவரித்து இந்த தொழுகையுடைய சிறப்பு சம்பந்தமாக, இதை தொழக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் யார், இவர்களுடைய வர்ணனைகள் என்ன என்பதையெல்லாம் சொல்கிறதோடு அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவில் தொழுமாறு உத்தரவும் விடுகிறான், கட்டளையும் விடுகிறான், இல்லையா? அப்போ அவ்வளவுக்கு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு வணக்கம் தான் இரவு தொழுகை. ஏனென்றால் அது ஏன் அது முக்கியம் அப்படின்னு கேட்டால், மனிதர்கள் எல்லாம் மறந்து, மனிதர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் செய்கின்ற வணக்கம் இருக்கு தானே, இந்த ஹீனல் கஃப்லான்னு சொல்லுவாங்க. மறதியோடு இருக்கின்ற நேரத்தில் செய்கின்ற வணக்கங்கள், தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் செய்கின்ற வணக்கங்கள், இதுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு தனி சிறப்பே இருக்கிறது. இப்போ நீங்கள் வீட்டில் தனிமையில் எல்லாரும் உறங்கி கொண்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் எழும்புறீங்க, உது செய்கிறீங்க, உங்களோட தூக்கத்தை விட்டுட்டு உது செய்து அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் நின்று வணங்குறீங்க. அப்போ இது ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுவை பயந்ததுக்காக வேண்டி, உள்ளத்தில் இஹ்லாஸ், மன தூய்மை, நான் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனால் கிடைக்கின்ற விமோசனத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இடத்திலே இதுக்கு பரிபூர்ணமான நன்மை அல்லாஹு தாலா தருகிறான், கியாமுல் லைல். அப்போ இந்த கியாமுல் லைல் சம்பந்தமாக, அதுவும் ரமதான் மாதத்தில் தொழுகின்ற இரவு தொழுகை, இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ்களில் இங்கே வருகின்ற ஹதீஸ் 15வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மன் காம ரமதான், யார் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, ஈமானன் நம்பிக்கையுடன், இஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்த நிலையில், உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி எங்கே வருகிறது? புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. சரி, இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம், இரவு தொழுகை அப்படின்னு வார நேரத்தில் ஒருவர் அந்த இரவு தொழுகை தொழுதவராக எப்பொழுது கவனிக்கப்படுகிறார் என்பதை நாங்கள் பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். கியாமுல் லைல ஒருவர் நிறைவேற்றி விட்டார் என்று எப்பொழுது அவர் கருதப்படுவார் என்று கேட்டால் அதுக்குரிய விடையை நாங்கள் என்ன செய்யலாம்? பின்னால் வருகின்ற ஹதீஸ் விளக்குகிறது. சரி, இப்போ இதில் பாருங்க, கியாமுல் லைல் இரவில் நின்று வணங்கக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்னது? அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப என்ன பாவங்கள் மன்னிக்கப்படும்? சிறு பாவங்கள். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அது மன்னிக்கப்படுவது என்றால் என்ன செய்யணும்? அதுக்கு தௌபா செய்ய வேண்டும். அப்ப சிறு பாவங்கள், சிறிய பாவங்கள் சரி மன்னிக்கப்படும். சரி, அதுக்கு அல்லாஹு தாலா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நிபந்தனைகளை இந்த ஹதீஸ்லே சொல்லுகிறார்கள். ஒன்றெனது?
ஈமானன் வஹ்திசாபன். இந்த ஈமானன் வஹ்திசாபன் ஒருவர் இரவு தொழுகையை நிறைவேற்றுவார் என்றிருந்தால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஈமானன் வஹ்திசாபன் என்றால் என்ன? ஈமானன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், ஈமான் என்று சொல்வது முதலாவது அல்லாஹுவோடு உள்ள நம்பிக்கையை உறுதி செய்தவராக, அடுத்தது அல்லாஹ் வாக்களித்த வாக்குறுதியை நம்பியவராக, அல்லாஹ் இந்த கியாமத் அதாவது கியாமுல் லைல் இரவு தொழுகையை அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறான், மார்க்கமாக்கியிருக்கிறான் என்பதை அவர் நம்பியவராக. இஹ்திசாபன் என்றால் அதனால் கிடைக்கின்ற நன்மைகளை எதிர்பார்த்தவராக ஒருவர் தொழுவார் என்றிருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கிறான். அப்ப ஈமானன் வஹ்திசாபன் இந்த ரெண்டும் இருக்கணும். எப்படி உள்ளத்தில் என்ன வரணும், கியாமுல் லைல அல்லாஹ் எனக்கு மார்க்கமாக்கி இருக்கிறான், நான் தொழுவேன், தொழுதால் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான். வேறொன்றுமே இல்லை உள்ளத்தில், இந்த ரெண்டு தான் இருக்குது. அல்லாஹ் எனக்கு மார்க்கமாக்கியது, அடுத்தது இதன் மூலமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை தரவிருக்கிறான். இந்த ரெண்டும் உள்ளத்தில் நிலையாக நினைத்து கொண்டு ஒருவர் தொழுதால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். சரி, எத்தனாவது ஹதீஸ் பார்த்தோம்? 15வது ஹதீஸ். சரி, 16வது ஹதீஸ். அதுக்கு முன்னால ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அது? ஸலாத்து தராவீஹ் ஃபி அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தராவீஹ் தொழுகை என்றொரு தலைப்பு போட்டிருக்கிறான். சரி, இப்போ இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ லைலத்தன் மின் ஜோஃபில் லைல், நடு இரவில். நடு இரவில் என்றால் இரவை மூன்றாக பிரித்து அந்த கடைசி பகுதியில், சுலுசுல் ஆஹிர் கடைசி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு வெளியானார்கள். ஃபஸல்லா ஃபில் மஸ்ஜித், அப்போ அவங்க வீட்டிலிருந்து வெளியாகி மஸ்ஜிதுக்கு சென்று மஸ்ஜிதில் தொழுதார்கள். வசல்லா ரிஜாலுன் பி ஸலாத்திஹி, சிலர் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய தொழுகையை தொழுதார்கள் என்றால் அவர்களை பின்பற்றி தொழுதார்கள். ஃபஅஸ்பஹன் நாசு ஃபதஹத்தஸு, இப்போ தொழுதவர்கள் எல்லாம் காலையான பொழுது பேசிக்கொண்டார்கள். அன்றை காலையில் என்ன பேச்சா இருந்துச்சு? இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க, நாங்கள் எல்லாம் தொழுதோம். அப்போ எல்லாட்ட காதுகளுக்கும் எத்துது. ஃபஜிதமா அக்ஸரு மின்ஹும், இப்போ அடுத்த நாள் இரவு அவர்களை விட அதிகமானவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஃபஸல்லோ மாஹு, அவர்கள் தொழுவிச்சார்கள், அவர்களுடன் அவர்களும் தொழுதார்கள். இப்போ முதல் இரவை விட இரண்டாவது அதிகமாகி விட்டது. ஃபஅஸ்பஹன் நாசு ஃபதஹத்தஸு, இப்போ அடுத்த நாள் காலையிலேயும் தொழுதவர்கள்லாம் தொழாதவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க. அன்றைய பேச்சு பொருள் இதாக தான் இருந்துச்சு. ஃபகஸுர அஹ்லுல் மஸ்ஜித் மினல் லைலி அஸ்ஸாலிஸா, மூன்றாவது இரவு அதை விட மக்கள் அதிகமாகி விட்டார்கள். ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரான், வீட்டிலிருந்து வந்து ஃபஸல்லோ பி ஸலாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தொழுகிறாங்க, மக்களும் அவருடைய தொழுகையை பின்பற்றி தொழுகிறார்கள். ஃபலம்மா கானத்தில் லைலத்துர் ராபிஆ, இப்போ 3 இரவு முடிஞ்சு. அப்போ 4வது இரவு அஜஸல் மஸ்ஜிது அன் அஹ்லிஹி, பள்ளி எட்டி பார்த்தா இடம் இல்லை. பள்ளி என்ன செய்கிற, மஸ்ஜித் நிரம்பி வழிகிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, ஹத்தா ஹரஜ லி ஸலாத்தி சுப்ஹ், அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுவிக்க வரலை. எது வரைக்கும்? சுபஹ் தொழுகைக்கு தான் வராங்க. ஃபலம்மா கதல் ஃபஜ்ர, இப்போ ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு, அலைக்கும் ஸலாம், அக்பல அலன்னாஸ், தொழுகை முடிச்சுட்டு மக்களை முன்னோக்கி ஃபதஷஹத, அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததுக்கு பின்னால சும்ம கால அம்மா பாத் ஃபஇன்னஹு லம் யஹஃப் அலைய மகானுக்கும், நீங்கள் நேற்று இரவு இந்த மஸ்ஜிதுக்குள்ளே வந்து நிறைஞ்சி வழிந்தது எனக்கு தெரியாமலுக்கு இல்லை, எனக்கு தெரியும். வலாக்கின்னி ஹஷீத் அன் துஃப்ரத் அலைக்கும், நான் எதை பயந்தேன், உங்களுக்கு
அந்த தொழுகை ஃபர்தாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன். ஃபதஅஜிசு அன்ஹா, ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு இயலாமல் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஃபதூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள் அப்படின்னா அந்த காலம் மரணிக்கின்ற வரைக்கும் வல் அம்ரு அலா தாலிக், அந்த விடயம் அவ்வாறே இருந்தது. எவ்வாறு இருந்துச்சு? ஜமாத்து நடக்காத முறையில் தனித்தனியே மக்கள் தொழுது கொண்டார்கள், இந்த நிலை இருந்துச்சு. இது எதுல வருகிறது? இந்த செய்தி புகாரியில் வருகிறது. சரி, இந்த ஹதீஸ் அறியக்கூடிய ராவி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி கொஞ்சம் பார்க்கிறது என்றால், ஆயிஷா யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அப்ப இவங்க ஹிஜ்ரி 58 மரணிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் 3வது மனைவி. அப்ப மனைவிமார்கள் என்ற திருமணம் முடித்த ஓர்டர்ல பார்த்தா 3வது மனைவி. அதே நேரத்தில் உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் ஒரு ஆள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களில் திருமணம் முடிக்காமலுக்கு முடிச்ச ஒரு மனைவி இருந்தா இவன் மாத்திருந்தான். அப்ப மற்றவங்க எல்லாம் யாரு? ஏற்கனவே திருமணம் முடித்து விடுபட்டவங்க, இல்லாட்டி கணவன்மார் மரணிச்சவங்க. அப்ப இவங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மணந்து இருந்தாங்க. அதே நேரத்தில் முதலாவது ஹலீஃபாவுடைய மகளும் தான். யார் இவங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் எப்பொழுது? ஹிஜ்ரி 2 ஷவ்வால் மாதம் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால. ஹிஜ்ரி 2 ஷவ்வால் மாதம் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் என்ன செய்யறாங்க? இவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. சரி, இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய வரலாற்று பதிவுகள் இருக்குது. அந்த கதிரையில கொஞ்சம் போட்டு விடுவாங்க கொஞ்சம் பின்னுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய வரலாற்று பதிவுகள் இருக்குது. அவங்களோட வரலாற்று பதிவுகளுடைய பின்னணியில நிறைய இஸ்லாமிய ஷரியா சட்டங்களும் இறங்கியது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதுல முக்கியமான நிகழ்வுகள் ஒன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்டுச்சு. கிஸ்ஸத்துல் இஃப்க் எங்களுக்கு தெரியும், இட்டுக்கட்டப்பட்டுச்சு. அப்ப அந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹு தாலா என்ன செய்தான்? அவர்களை இந்த இட்டுக்கட்டின் மூலமாக சோதித்து விட்டு அல்லாஹு தாலா அவனுடைய திருமறை மூலமாக இவர்கள் சுத்தவாளிகள் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப அவர்களுக்கு சோதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? கியாமத்து நாள் வரைக்கும் இது ஓதப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப கியாமத்து நாள் வரைக்கும் என்ன செய்யப்படும்? இந்த வாசகம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். சரி, அதே நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பம்சங்கள் ஒன்று என்னென்றால், அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்நேரமுமே இணைந்திருந்தார்கள், அவர்களோடு காணப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி நிறைய இஸ்லாமிய சட்டங்களை அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் நிறைய ஹதீஸுகளை அவர்கள் அறிவித்தார்கள். இமாம் ஹாக்கிம் முஸ்ததரக்ல சொல்றாங்க, இன்ன ருபு அஹ்காமி ஷரீஅத்தி நுகிலத் அனி ஸய்யிதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது மார்க்க சட்டங்கள்ல 4இல் ஒரு பகுதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டவைகள் என்று இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் முஸ்ததரக்ல சொல்றாங்க. அதே நேரத்தில் மூத்த சஹாபாக்கள் கூட அவர்களுக்கு ஹதீஸ்களில் ஏதாவது விளங்காத பகுதிகள் இருந்தால், தெளிவில்லாத பகுதிகள் இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சென்று அவர்கள் விளக்கம் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா உஷ்கில அலைனா அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், எங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சென்று நாங்கள் வினவுவோம். நாங்கள் அவரிடத்தில் கேட்டால் அது பற்றிய அறிவு அவரிடத்திலே காணப்படும், நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு பல செய்திகளை
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளடக்கிய ஒரு பெண்மணியாக காணப்பட்டார்கள். இவ்வளவுக்கு சிறப்பு மிக்கவங்க. இவங்களோட வரலாறு நீண்ட வரலாறு. படிக்கிறதுக்கு படிப்பினை பெறுவதற்கு ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை படிங்க, இன்ஷா அல்லாஹ் நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். சரி, அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை சம்பந்தமாக, அதாவது ரமலான் ஒரு இரவு வாராங்க, மக்களை வச்சு தொழுவிக்கிறாங்க, இரண்டாவது இரவு வாராங்க, மக்கள் அதிகமாகறாங்க, மூன்றாவது இரவு வாராங்க, மறுபடியும் மக்கள் அதிகமாகறாங்க, நாலாவது இரவு பார்த்தா மஸ்ஜித் நிறைஞ்சி வழிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வரல. என்ன காரணம் சொன்னாங்க? இது ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு இயலாமல் போய்விடுமோ என்ற பயம்தான் என்று சொன்னாங்க. அப்போ நீங்க பாருங்க, இந்த வார்த்தையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தின் மீது கொண்ட அன்புதான் இதுக்கு காரணம் இல்லையா? ஏண்டா எனது மக்கள், எனது உம்மத் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிகளை எல்லாம் தெளிவாக காட்டி கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நிலை வந்து அதனால் அவர்கள் பாவிகளாக மாறிவிடுவார்களோ என்று பயந்ததற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்தை அவர்கள் விட்டார்கள், வரவில்லை. அதே நேரத்தில் ரமதான்ல கியாமுல் லைல் என்பது, ரமதானுக்காக வேண்டி நின்று தொழுவது என்பது மற்றைய அது மார்க்கமாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் ரமதானினுடைய இரவுகளில் நின்று வணங்குவது என்பது ஒரு சிறப்பான ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, அதே நேரத்தில் இந்த தராவீஹ் தொழுகை கியாமுல் லைல், ரமதான் மாதத்தில் தொழுகின்ற கியாமுல் லைல், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் ஜமாத்தாக தொழுவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அது விடப்பட்டாலும் கூட சஹாபாக்கள் தனிமையில் தொழுது கொண்டார்கள் என்பதையும் இந்த செய்தி எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று சஹாபாக்கள் தொழுகை என்றால், வணக்கம் என்றால் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதையும் இந்த செய்தி எமக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். சரி, எத்தனாவது ஹதீஸ் பார்த்தோம்? 16. சரி, 17வது ஹதீஸ் அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான். இவர் தாபிஇ. இவர் யாரு? தாபிஇ. தாபிஇ யாரு? சஹாபாக்களை கண்டவர் எல்லாரும் தாபி ஆயிடுவாரா? மோமின், முஸ்லிமாக இருந்து சஹாபாக்களை கண்டவர். சரி, அப்ப அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் இந்த தாபிஇ இவர் அறிவிக்கிறாரு, அன்னஹு சஅல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவர் என்ன செய்யறாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமதான். ரமதானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? எதை டார்கெட் பண்ணி கேட்கிறாரு? இரவு தொழுகை. அப்ப இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது? காலத், அவங்க சொல்றாங்க, மாகான யஸீது ஃபீ ரமதான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அத். ரமதானிலேயோ ரமதான் அல்லாத காலத்திலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்களை காண அதிகமாக தொழவில்லை. யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு யுஸல்லி 4 ரக்அத்தின், 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையும் அதனுடைய நீள்பத்தை நீ கேட்க வேண்டாம். நாங்க சொல்றதானே பேசி வேலைன்னு சொல்லுவோமே. இப்போ ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்தா, நல்ல ஒரு விஷயம் இருந்தா சொல்லி வேலைல்ல, கேட்க வேணாம் அப்படின்னா அது அவ்வளோ அழகு சொல்லல. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல, ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த தொழுகைகளுடைய அழகையும் அதனுடைய நீள்பத்தை நீங்க கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி 4, பின்பு 4 தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையும் அதனுடைய நீட்பத்தை நீங்கள் கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி 3, பின்பு என்ன செய்வார்கள்? 3 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். ஃபகுல்து, இப்ப யாரு கேட்கிறாங்க? அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் கேட்கிறாரு. இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் கேட்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்து ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தனாபு கப்ல அன் தூத்திர்,
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கண்டா அந்த கியாமுல் லைலுடைய அந்த பகுதியை தொழுதுட்டு வித்திர தொழுறதுக்கு முன்னால் தூங்குவாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் தனாமு கபல அன் தூத்திர், நீங்கள் அப்போ உங்களுக்கு வித்திர மிஸ்ஸா பார்க்குமே. இப்போ நீங்கள் கடைசி இரவுல கடைசி பாதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, தொழுதுட்டு அந்த கொஞ்ச நேரத்துக்கு தூங்குவாங்க, தூங்கிட்டு எழும்பி தான் என்ன செய்வாங்க, வித்திர தொழுவாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனாமு ஐனி வலா யனாமு கல்பி, எனது கண் தான் உறங்கும், எனது உள்ளம் உறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம், இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. சரி, இப்போ இதில் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள் இல்லையா, ஒரு ஆள் யாரு, அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான், அடுத்தது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். இந்த அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் யாருன்னு கேட்டால், இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறார் தானே, அவரை தெரியும் தானே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சஹாபி அல் கனி இல்லையா, அப்போ ஒரு பணக்கார சஹாபி, அந்த சஹாபியுடைய மகன் தான் அபூ சலமா, சஹாபியுடைய மகன் அபூ சலமா. அப்போ இவர் ஹிஜ்ரி 22 பிறந்து 94 மரணிக்கிறார். இப்போ ஹிஜ்ரி 22 பிறந்து 94 மரணிக்கிறார். இவர் தாபி. அதே நேரத்தில் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவர். அந்த தாபியங்களில் மதீனாவில் இருந்த 7 ஃபுகஹாக்கள் ஒரு பட்டியல் இருக்குது, அதில் ஒரு ஆள் இவர், அதில் ஒரு ஆள் இவராக இருந்தார். அதே நேரத்தில் ஹிஜ்ரி 48 54 வரைக்கும் மதீனாவில் காதியாக பணிபுரிஞ்சார். இவ்வளவு சிறப்புரிய ஒரு தாபியாக இவர் காணப்படுகிறார். சரி, இப்போ இந்த ஹதீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட அபூ சலமா என்ன கேட்குறாரு, இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மாகான யஸீது ஃபீ ரமதான வலா ஃபீ கைரிஹி, ரமதானிலேயோ ரமதான் அல்லாத காலத்திலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்களை காண அதிகரிக்க மாட்டார்கள் என்று யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. சரி, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இவர் யாரு, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி யாரு, நபீன காலமா. சரி, புகாரியுடைய ஒரு ஷரஹ் இருக்குதானே ஃபத்துஹுல் பாரி, ஃபத்துஹுல் பாரி இவர் தான் எழுதினது, சரியா, ஃபத்துஹுல் பாரி. அப்ப இவர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது இவர் சொல்றாரு, பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழுவாங்க பெரும்பாலும். இதே அடிப்படையாக வச்சு இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட என்ன சொல்றாங்க என்றால், பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்று கேட்டால் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புகாரி முஸ்லிம்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தொட்டு வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி மினல் லைல், இரவு தொழுகை தொழுவாங்க, ஸலாஸ அஷ்ரத ரக்காத்தன், எத்தனை ரக்காத்துகள், 13 ரக்காத்துகள் சொல்லிட்டு அதுக்கு அந்த 13 ரக்காத்து விளக்கம் சொல்றான், மின்ஹா அல் வித்ர், அந்த 13ல என்ன இருக்குது, வித்ரும் இருக்குது, வரக்காத்தை சுன்னத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 சுன்னாக்களும் இருக்குது. அப்போ ஃபஜ்ருடைய 2 சுன்னாவை எடுத்தா எத்தனை 11 வந்துட்டு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையா எத்தனை சொல்லுவாங்க, 11. சரி, அப்போ இதில் 13 வந்திருக்குது, ரைட். அதே நேரத்தில் இன்னும் சில அறிவிப்புகள் உங்களுக்கு பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட நேரத்தில், இதுவும் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகவே காணப்படுகிறது, அவங்க 7 என்று சொல்லியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் 9 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் 11 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு சிவா ரக்காத்தை அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தும் இல்லாமல் 11 ரக்காத்துக்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 தொழுதிருக்கிறாங்க, 9 தொழுதிருக்கிறார்கள், அதே நேரத்தில் 11 தொழுதிருக்கிறார்கள். இப்போ 13 வரப்போகல எதை சேர்த்து, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்கள். சரி, இப்போ இதில் இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டால், இதுவும் புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கிறது. இது புகாரி முஸ்லீம் அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி ஸலாத்தல் லைலி மஸ்னா மஸ்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை 2 ரக்காத்துக்களாக தொழுவார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. அப்ப இது எப்படி வருகிறது? 2 தொழுவார்கள். சரி, இப்ப இந்த ஏற்கனவே நாங்க பார்த்த ஹதீஸ்ல 4 தொழுவார்கள் அப்படின்னு வந்திருக்கு, அப்படிதானே? 4 தொழுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் 4 தொழுவார்கள், இன்னொரு நேரத்தில் 2 தொழுவார்கள் அப்படின்ற விளக்கத்தை என்ன செய்யறாங்க? இமாம்கள் சொல்றாங்க. சரி, இப்ப இந்த 4 ரக்காத்துக்களையும் சொல்லிட்டு அந்த 4 ரக்காத்துக்களை விவரிக்கின்ற பொழுது ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வதூலிஹின்ன, அந்த தொழுகை அந்த 4 ரக்காத்துடைய அழகையும் அதே போன்று நீளத்தையும் நீங்க கேட்க வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல், ரமதானில் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை மிக அமைதியாக நீண்ட சூறாக்கள் ஓதி ருக்குஐ நீட்டி சுஜூதை நீட்டி அமைதியாக தொழுவார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? பறக்க பறக்க தொழ மாட்டாங்க. நீயா நானாண்டு செல்ற அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தொழ மாட்டாங்க. அப்ப நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவாங்க. அப்ப நீங்க இந்த இப்ப கியாமுல், அதாவது ரமதான் மாசத்துல தொழக்கூடிய இந்த தராவி தொழுகை சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி தொழுவாங்க. சில இலங்கையில, இந்தியாவிலையும் இருக்கலாம், இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா அன்று இரவைக்கு குர்ஆனை முடிக்கிற பகுதிகளும் இருக்குது. அன்று இரவைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கிறது. இது சுன்னாவுக்கு எல்லா பகுதியாலையும் மாற்றம். குர்ஆனுக்கு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் சொன்னாங்க? ஆக குறைஞ்சது 3 நாள் தான். ஒரு இரவையில முழு குர்ஆன், ஒரு இரவையில முழு குர்ஆன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட போய்த்திரும் இல்லையா? அவ்வளவு ஸ்பீடா இருக்குமா? என்ன ஓதுறன்னு அவருக்கு விளங்காது, கேட்கிறவங்களுக்கு விளங்காது. 30 ஜுஸை அப்ப ஒரு இரவையில முடிக்கக்கூடிய அந்த அந்த இதுவும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரக்காத்துக்களை கூட்டி இல்லையா, ரக்காத்துக்களை கூட்டி தொழுகின்ற பொழுது சிறிய சிறிய சூறாக்களை ஓதுறது. கியாமுல் லைல் தராவீஹ் என்று சொன்னாலே என்னது? ராஹத் இல்லையா? ராஹத், ராஹத் என்னது? ஓய்வு, அமைதி. அப்ப இது அமைதியா வரும். இது அமைதியெல்லாம் வராது. இதுல உடம்பெல்லாம் வேறு இருக்கிற அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். இன்ஜின் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும், வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, கியாமுல் லைல தொழுது காட்டல. சரி, இப்ப இந்த கியாமுல் லைல் எத்தனை ரக்காத்து தொழணும் இல்லையா? ரமதான்ல எத்தனை ரக்காத் தொழணும் அப்படின்னு கேட்டால் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாக வருகின்றது எத்தனை வருது? 7, 9, 11 கூடுனா 13. ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தையும் சேர்த்து. சரி, இப்ப நாங்க ஒரு நம்பர்ல நிக்கிறதாக இருந்தால் எதுல நிக்கணும்? 11ல நிக்கணும். ஒரு நம்பர். சரி, நான் வளமையா ஒரு நம்பர் தான் தொழ போறேன் அப்படின்னு சொன்னா எதுல நிக்கணும்? 11ல நிக்கணும். அங்கால போவேலாது. நீங்க குறிப்பாக நிக்கிறதாக இருந்தா, ஏன்னா அதுக்கு தான் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. அதுதானே இருக்கு ஹதீஸ் ஆதாரம். இல்ல, ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா என்ற அடிப்படையில், அதே போன்று யார் சொல்றதை போன்று ஷேக் சாலிஹ் அல் உசைமீன், ஷேக் பின் பாஸ் போன்ற அறிஞர்கள் சொல்வதை போன்று ஸலாத்துல் லைல் உங்களுக்கு எத்தனை வேண்டும் என்றாலும் தொழலாம் என்ற ஒரு எண்ணத்தோட நீங்க தொழக்கூடியவராக இருந்தால் ஒரு நம்பர்ல நிக்க கூடாது. எத்தனை வேண்டாலும் தொழலாம், இரவு தொழுகை அது விசாலமானது, எத்தனை ரக்காத் வேணாலும் நான் தொழ போறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன செய்யலாம்? ஒரு நம்பர்ல நிக்க கூடாது. நீங்க ஒரு நம்பர்ல நிற்பதாக இருந்தால் இதுல நிக்கணும் 11. அதாவது நாங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத என்று சொன்ன அந்த நம்பர்ல தான் நீங்க நிக்கணும். ஒரு நம்பரை நீங்க குறிப்பாக்குவீங்களாக இருந்தால். சரி, இதுவே என்னது? ஒரு சிறந்த கருத்தாகவும் நான் காண்றேன். அதே நேரத்தில் இதுவே ஒரு நல்ல ஒரு கருத்தாகவும் நான் விளங்கிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் 11 ரக்காத்தை காண கூட்ட முடியாது என்ற கருத்தையும் பேசக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கும் என்ன இருக்குது? அதுக்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. சரி, அப்ப இந்த ஹதீஸ்ல விளங்க வேண்டிய இன்னொரு பகுதி என்னென்றா, நீங்க பாருங்க, சஹாபாக்களும் தாபியங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க விஷயங்களை, தனக்கு தெரியாத விஷயங்கள், தனக்கு வெளிப்படாத விஷயங்களை
கேட்டு தெரிந்து அதை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அபூ சலமா பாருங்க, அவருக்கு என்ன செய்யல, ரமதான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ரக்காத் தொழுதாங்க என்கிற அந்த நம்பர் தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. என்னது கேட்குறாங்க? அதை விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படுத்த போறேன். அப்ப நாங்க எதுலையுமே எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வணக்கம் என்று நீங்க சொல்றீங்கன்னா அந்த வணக்கத்தை அவங்க எப்படி சொன்னார்கள், எப்படி செய்தார்கள், அதற்கு எவ்வாறு வழிகாட்டினார்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சு வணக்கங்களை செய்வீங்கள் என்றிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். சரி, அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, அன் அஃதலி ஸலா, தொழுகையில சிறந்தது எது? இதுவும் கியாமுல் லைல் சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விதான். அவங்க சொல்றாங்க தூலுல் குனூத்ன்னு சொல்றாங்க. தூல் அல் குனூத் அப்படின்னா நீண்ட நேர தொழுகை, நீண்ட நேரம் நின்று வணங்குகின்ற தொழுகை என்று சொல்கிறார்கள். அப்ப நீங்க பாருங்க, நீங்க 11 ரக்காத்தை தொழுதீங்க என்று சொன்னால் நம்பர் என்னது? கூடல், சிறிய நம்பர். அப்ப அந்த நம்பர்ல உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீ நம்பரை கூட்டுறல, தொழுகை என்ன செய்யலாம்? நீட்டலாம். தொழுகை என்ன செய்யலாம்? நீட்டலாம். ஆறுதலாக தொழலாம், அமைதியாக தொழலாம், அமைதியான செய்யலாம், தொழலாம், நீண்ட நேரம் என்ன செய்யலாம்? தொழலாம் என்ற ஒரு பகுதியையும் உங்களுக்கு பார்க்கலாம். அதான் கியாமுல் லைல்ல சிறந்த ஒரு தொழுகையாக காணப்படுகிறது. சரி, எத்தனை ஹதீஸ் பார்த்தோம்? 17. சரி, அடுத்தது 18வது ஹதீஸ். இந்த 18வது ஹதீஸை பாருங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவங்க கேட்குறாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் நஃபல்தனா கியாம ஹாதிஹில் லைலா. இவங்க இந்த கேள்வியுடைய பின்னணியை நான் பின்னுக்கு சொல்றேன். இவங்க கேட்குறாங்கடா, ஒரு நாள் தராவி தொழுது விட்டு கியாமுல் லைல் தொழுதுட்டு, இப்போ எது வரைக்கும் கியாமுல் லைல் நடக்குதுன்னா ஃபஜ்ரு, அதாவது ஃபஜ்ருக்கு அண்மித்த பகுதி வரைக்கும் நடக்குது. அப்போ அவ்வளவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீளமாகவும் தொழுவிப்பாங்க. சில நேரம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் நேரம் விட்டும் என்ன செய்வாங்க? நிப்பாட்டுவாங்க. அப்போ அவ்வளவு நீளமாக தொழுவிச்ச அந்த தொழுகையை தொழுதுட்டு அப்போ இவங்க கேட்குறாங்க, லவ் நஃபல்தனா கியாம ஹாதிஹில் லைலா, இந்த இரவுல நீ என்ன கொஞ்சம் கூட்டி தொழுவிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. யாரே? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது சஹாபாக்களுடைய ஆர்வம். இன்னர் ரஜுல, ஒரு மனிதர், இதா ஸல்லா மஅல் இமாம், இமாமுடன் தொழுதால், ஹத்தா யன்ஸரிஃப, இமாம் தொழுகையை முடிக்கின்ற வரைக்கும் இமாமுடன் தொழுதால், ஹுஸிபலஹு கியாமுல் லைல, அவருக்கு ஒரு இரவு நின்று வணங்கிய நன்மை எழுதப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஸஹீஹுன் நஸாயில பதிவாக இருக்கிறது. இது ஸஹீஹ் நஸாயில பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஹதீஸை வந்து யார் அறிவிக்கிறாங்க? அபூதர் அல் கிஃபாரி. அப்போ அபூதர் அல் கிஃபாரி யார்? அவருடைய பேர் என்னது? ஜுந்துப் இப்னு ஜுனாதா அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடியவர். இவர் ஹிஜ்ரி 31 என்ன செய்கிறாரு? இவர் மரணிக்கிறார். இவருடைய சிறப்பு என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஒருவர் அபூதர் அல் கிஃபாரி. இது எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பேர் இல்லையா? நிறைய நான் கேள்விப்பட்ட பேர். இவங்க வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். இவர் வந்து இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் இவர் செய்த தொழில் என்றால் வழிப்பறிக்கொள்ளை. இதுதான் இவருடைய தொழில் ஆரம்பத்தில். ஆனால் இவருடைய விசேஷம் என்னென்னா, இவர் வந்து அந்த காலத்தில் கூட சிலை வணங்காத ஒரு ஆள். இவர் என்ன செய்யலை? சிலை வணக்கத்தில் ஈடுபடாத ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறாங்களாம், அவங்க வந்து ஏகத்துவத்தை சொல்றாங்களாம் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர் வந்து என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கு பின்னால் அங்கிருந்து போய் மதீனாவில் வச்சு என்ன செய்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சேர்ந்து கொள்றாரு. எப்படின்னா, பத்ர் யுத்தமும் உஹது யுத்தமும் முடிஞ்சதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சேர்ந்து கொள்கிறார் மதீனாவில். சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நீண்ட காலமாக அவர்களுடன் இருந்து நிறைய அறிவுகளையும் நிறைய விஷயங்களையும் படித்த ஒரு சஹாபியாக அவர் காணப்படுகிறார். சரி, இப்போ இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸை பார்த்தீங்க என்றால்
அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆர்வத்தோட கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. என்ன ஆர்வம்னா, இன்னும் வணக்கம் செய்யலாமே, இன்னும் நின்று வணங்கலாமே, இன்னும் என்ன செய்யலாம், இது ஒரு ஆர்வம். இந்த ஆர்வத்தோட அந்த ஆர்வத்தை வெளிக்காட்டும் முகமாக இந்த கேள்வி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகிறது. சரி, அப்போ ஒருவர் இமாம் முடிகின்ற வரைக்கும் கியாமுல் லைல் தொழுவாராக இருந்தால் அவருக்கு என்ன நன்மை? அந்த இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்றுதான் இந்த ஹதீஸுடைய சுருக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அடுத்த தலைப்பு ஃபதாயிலுல் உம்ரா ஃபீ ஷஹ்ர் ரமதான். ரமதானுடைய மாதத்தில் உம்ரா செய்வதனுடைய சிறப்புகள் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. சரி, அந்த தலைப்பில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்துவிட்டு மீண்டு வாராங்க. வார நேரத்தில் உம்மு சினாண்டத்தில் கேட்குறாங்க. யார்? உம்மு சினான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிகிட்ட கேட்குறாங்க. இவங்க அன்சாரி பெண்மணி. மா மனஅகி மினல் ஹஜ், நீங்கள் ஏன் ஹஜ்ஜி செய்யலைன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? உம்மு சினான். ஏன்னா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, ஆனால் இவங்க வரலை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த பெண் இடத்துல கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஹஜ்ஜி செய்யலைன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலத், அவங்க சொல்கிறாங்க, அபு ஃபுலான் கானலஹு நாதிஹத்தான். இந்த நாதிஹன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, அந்த விவசாயத்துக்கெல்லாம் மிருகங்களை கட்டி என்ன செய்வாங்க, தண்ணி கிணத்துல இருந்து இறைச்சி அது கூத்துவாங்க இல்லையா, அப்படி ஒரு தன்மை இருக்குது தானே. அது மாதிரி இங்கே என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்தை கட்டுவாங்க. எங்கள் நாட்டில் என்ன செய்வாங்க, மாட்டை கட்டுவாங்க இல்லையா, மாட்டை. இவங்க என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை கட்டுவாங்க. அப்படி தண்ணி இறைக்கக்கூடிய 2 ஒட்டகம் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் ஒன்று என்ன செஞ்சாருண்டா, கணவர் எடுத்துகிட்டு போய்த்தார். கணவர் என்ன செஞ்சார், அதில் போய்த்தார். அப்போ ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்குது. அதில் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எங்களோட விவசாயத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், தண்ணி இறைத்தோம், அதனால் எனக்கு வரையலாமல் போய்த்து அப்படின்னு சொல்லி உம்மு சினான்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போ இவங்களோட அந்த வார்த்தையிலையும் இவங்களோட முகத்தையும் பார்த்தா கொஞ்சம் என்னதுக்கு, இவங்களோட கவலையான ஒரு தன்மை இருக்குது. இவங்களோட வார்த்தையில் பார்த்தா கவலை, என்ன ஹஜ்ஜி செய்ய கிடைக்கலையோன்னு ஒரு கவலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீ ரமதான், ரமதானில் செய்கின்ற ஒரு உம்ரா தக்தி ஹஜ்ஜத்தன், என்ன செய்யும், ஹஜ்ஜிக்கு நிகராகும் என்றார்கள். ரமதானில் செய்கின்ற ஒரு உம்ரா ஹஜ்ஜிக்கு நிகராகும் அப்படின்னு சொன்னார்கள். அல்லது அந்த ராவி சொல்றாரு, அல்லது ஹஜ்ஜத்தன் மஇ, என்னுடன் ஹஜ்ஜி செய்ததற்கு சமனாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாங்க? இந்த ஹதீஸ் அறிவித்தவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ 2ல் ஏதாவது ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படி போனாலும் ஒரு நன்மை என்னது, பலன் என்னது, ஹஜ்ஜிக்கு நிகரான உம்ரா அப்படின்னு. அப்போ அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு உம்ராவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது எதில் வருகிறது? ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்குறேன்டா, அபுல் அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அல் ஹாஷிம், ஹாஷிம் வம்சத்தைச் சேர்ந்தவர். இவர் ஹிஜ்ரிக்கு முன்னால் 3ஆம் வருடம் இவர் பிறக்கிறார். 3ஆம் வருடம் இவர் பிறக்கிறாரு. இவர் ஒரு சஹாபி. அதே நேரத்தில் இவர் யார்? ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி, ஹதீஸ் கலையில் மிகவும் பாண்டித்தியம் பெற்ற ஒரு சஹாபி. அதே நேரத்தில் மார்க்க வல்லுநராகவும் இவர் இருந்தார். அதே நேரத்தில் குர்ஆன் இல்லையா, தஃப்சீர், ஒரு முஃபஸ்ஸிராகவும் அந்த காலத்தில் காணப்பட்டார். அதே நேரத்தில் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரனுடைய மகனாக இவர் காணப்படுகிறார். அதே நேரத்தில் இவர்கள் மொத்தமாக அறிவித்த ஹதீஸுகள் அப்படின்னு பார்த்தால் 1660 ஹதீஸ்கள் இவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்கே பிறக்கிறாங்கன்னு கேட்டால், ஷிஅபு அபி தாலிப், அபு தாலிப் பள்ளத்தாக்கில் தான் இவங்க பிறக்கிறாங்க. அப்போ அபு தாலிப் பள்ளத்தாக்கில் ஏன் இவங்க பிறந்தாங்க? என்ன நடந்துன்னு கேட்டால், முஸ்லீம்கள் என்ன செய்யப்படுறாங்க, அங்கே தடுத்து வைக்கப்படுகிறார்கள், முற்றுகையிடப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க பிறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிமுஹு அத்தஅவீல் என்ற பிரார்த்தனை இவர்களுக்காக வேண்டி கேட்டாங்க. மார்க்க கல்வியை இறைவா நீ இவர்களுக்கு கற்றுக்கொடு, மார்க்கத்தின் விளக்கத்தை கொடு, அதே போன்று குர்ஆனில் விளக்கத்தையும் கொடு என்று
அல்லாஹ்விடத்திலே இவர்களுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பிரார்த்தனை செய்தார், அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப், எனது குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக்கொடு, அல்லாஹும்ம அல்லிமுஹு அல் ஹிக்மா, ஹிக்மத்தையும் என்ன செய் அவர்களுக்கு கற்றுக்கொடு என்ற பிரார்த்தனையும் அவர்கள் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இவர்களுக்கு வயது 13 வயது. எத்தனை வயசு? 13 வயது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த உடனேயே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக யார் மாறுறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். இப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவருக்கு அந்த நேரத்தில் என்ன வயசு? 13 வயசு. சரி, அப்போ அந்த 13 வயசில் அவ்வளோ பெரிய மார்க்க கல்விகளை கற்றவராகவும் படித்தவராகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களுக்கு சில பட்ட பேர்கள் இருந்துச்சு. என்ன பட்ட பேர் உண்டு? என்ன பட்ட பேர்? இப்னு அப்பாஸ் சிறப்பு பேராக சொல்லப்பட்டது என்னது? என்ன சொல்லப்பட்டுச்சு? ஹப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் என்னது அறிஞர் என்ற ஒரு பேர் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் என்ற ஒரு சிறப்பு பேரும் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் விசேட அம்சம் என்னென்னா, இவங்க ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் ஒரு வாலிப வயதாக இருந்தாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆலோசகராக இவரை வைத்துக் கொண்டார். ஏன் ஆலோசகராக வைத்துக் கொண்டார் என்று கேட்டால், எதையுமே கிரகிக்கக்கூடிய தன்மையும் விளங்கக்கூடிய தன்மையும், எதையுமே அவங்க பேசினாங்கன்னா மிகவும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு தன்மையும் அவர்கள்ட்ட இருந்துச்சு என்ற ஒரு காரணத்தால் அவர்களை ஒரு உதவியாளராக, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆலோசகராக வைத்துக் கொண்டார்கள். சரி, இந்த ஹதீஸில் என்ன ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம்? 19வது ஹதீஸ். 19வது ஹதீஸ் என்ன சொன்னுச்சு? எது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம்? உம்ரா செய்கிறது. எப்போ உம்ரா செய்கிறது? சரி, ரமதான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ்ஜிக்கு ஒப்பானது அல்லது சமனானது, அல்லது என்னுடன் ஹஜ்ஜி செய்வதற்கு சமனானது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். சரி, இந்த ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்கள், தனது தோழர்கள், அவர்களுடைய கவலைகளை விளங்கி அவருடன் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள்கிட்ட விசாரிப்பாங்க, அவங்களுடைய துக்கத்தை விசாரிப்பாங்க, அவங்களுடைய நோய் விசாரிப்பாங்க. இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் இவ்வளோ அன்பாக காணப்பட்டார்கள். இது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பாருங்கள், உம்மு சினானுக்கு அவங்க ஹஜ்ஜிக்கு போகல என்ற ஒரு கவலை இருந்துச்சு. அப்போ அந்த கவலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆறுதலாக என்ன சொன்னாங்க? நீங்கள் ரமதானில் நீங்கள் உம்ரா செஞ்சீங்கன்னா அது ஹஜ்ஜிக்கு சமனாகும், அல்லது என்னோட ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமனாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், ரமதானில் போய்த்து உம்ராவுண்ட செய்கிறார். செஞ்சுட்டு சொல்கிறார், நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன்றார். அது கூடுமா? அதுக்கு இது பகாரமாகுமா? பகாரமாகாது. நல்லா விளையுங்க, அதுக்கு பகாரமாகாது. அது இது என்னத்தில்னு கேட்டால், அதே மாதிரி கூலி கிடைக்குமே ஒழிய அந்த கடமை நீங்குமா? அந்த கடமை நீங்காது. சரி, இதே மாதிரி ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் சொன்னாங்க, ஒரு சூரா ஒன்றுல சொன்னாங்க. என்ன சூரா அது? சூரத் தாஹவா, சூரத்துல் இக்லாஸ். என்ன சொன்னாங்க சூரத்துல் இக்லாஸ்ல? சுலுசுல் குர்ஆன். மாஷா அல்லாஹ், சுலுசுல் குர்ஆன். சூரத்துல் இக்லாஸ் ஓதினால் என்னது? குர்ஆன 1/3 ஓதிய நன்மை அப்படின்னா அதுக்கு சமன்டா தாதிலு சுலுசுல் குர்ஆன். அப்போ சுலுசுல் குர்ஆன் என்று சொன்னால் அப்போ 3 விடுத்தம் ஓதுனா முழு குர்ஆன். இப்போ முழு குர்ஆனுடைய நன்மை அப்படின்னா அப்போ ஒருவர் குர்ஆனை முழுமையாக ஓதியவரும் இவர் சமனாகுவாரா? இல்லை, சமனாக மாட்டார். அது எங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அந்த சூராவுடைய அந்த சூராவுடைய கண்ணியத்தையும் அதனுடைய மகிமையும் விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.